2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று ஜோதிடர்கள் கணித்தது நடந்ததா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு காரைக்குடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். போன வருஷம் 2025 தினத்தந்தி சோதிடர் ஐயா கூட பார்த்தாங்க. அதில் ஒரு 40% எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் அனுபவப்பட்டதுனால அந்த பிறந்த நேரம் 1 வினாடியோ 2 வினாடியோ தவறாக இருந்திருக்கும். அதனால தான் பொது பலன் தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த பொது பலன் 40% நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தினமுமே இனிய நாள் நல்ல நாள்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக ஜாதகம் ஒரு பக்கம் ஒரு சிலர் பொய்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் உண்மைன்னு சொல்லுவாங்க. 2 வாதத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா செவிலியரும் டாக்டரும் சொல்கிறத பொறுத்து தான் ஜாதகத்தினுடைய அமைப்பு இருக்குய்யா. போன வருஷம் ராசி பலன் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொன்னாங்க. அது யார் யாருக்கு எப்படி நடக்கும் தெரியாது. உண்மையாக நம்ம உழைக்கணும், கஷ்டப்படணும், நம்பிக்கை இருக்கணும். உண்மை மட்டும்தான், உழைப்பு மட்டும்தான் நமக்கு உயர்வு தரும். ஒரு விவசாயி விவசாயத்தில் கஷ்டப்பட்டால் நெல்மணி வீட்டுக்கு வர்றதுக்கும் கடைக்கு போகிறதுக்கும் அவன் கஷ்டப்படுற உழைப்புல தான் இருக்குது. அதனால் நம்ம எதுவுமே ராசி பலனையோ தெய்வ நம்பிக்கையோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உழைப்பையும் உண்மையும் நம்பிக்கையும் கடைபிடிக்கிறதுன்னு நான் ஆசைப்படுறேன். ராசி பலன் டெய்லி புக்கு படிப்பேன், பேப்பர் படிப்பேன், டிவி பார்ப்பேன். எல்லாத்துலேயும் ராசி பலன் நடந்திருக்கா? எதுவுமே எனக்கு நம்பிக்கை இல்லை சார். அன்னாட வேலை வைக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னா ராசி நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், சுற்று வட்டாரம் எல்லாம் நல்லா இருக்கும். அன்னாட உழைக்கணும் சார். ராசி பலன் நல்லா இருக்குன்னு எதுவும் நான் பார்க்கறது இல்லை. என் மனைவி பார்த்தேன், நான் அதை பற்றி எதுவும் பார்க்கறதில்ல, சாதகம் பார்க்கறதில்ல. அன்றாட உழைக்கணும் சார். அதாவது ராசி பலனை பற்றி என் நம்பிக்கை இல்லை சார். 2025ஆம் ஆண்டு தொடங்கும் போதே ஜோசியம் அந்த இதில் ஜோதிடம் பார்த்து தான் தொடங்கினது. ராசி பலன்லாம் கேட்டு தான் தொடங்கினேன். ஆனால் இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல. எனக்கு இதெல்லாம் நம்புறதோட கடவுள் மேலே ஒருத்தர் இருக்கார்ல, அவரை நம்பி நம்ம செயல்படுறது தான் பெட்டர்னு தோணுது. எனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். அது மாதிரி இருந்து நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிச்சா தான் நம்மளுக்கு வேலை நடக்கணும்னு எனக்கு தோணுது. எனக்கு ஜாதகம் பார்க்கறதுல எனக்கு ஒரு சில இதில் நம்பிக்கை இருக்குது. என்ன காரணம்னா, நான் அந்த 2025 ஸ்டார்டிங்கில் பார்க்கல அந்த ராசி பலன் படிச்சுலாம் பார்த்தது, அதுபோல் இந்த டிவியில் வர்ற நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கறத வச்சு எனக்கு ஒரு 50% நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 7.5 சனி சொல்லிவிட்டு உங்களுக்கு, அதாவது 2024 கம்பேர் பண்ணையில் உங்களுக்கு கொஞ்சம் டவுனாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கம்பேர் பண்ணி பார்க்கறது 24 விட 25 டவுனாக தான் இருந்தது. நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாமே பிஸ்னஸ்ஸு ஒன்று ஆரம்பிப்போம், அது அப்படி நடக்காமல் போயிட அப்படியே தட்டி போயிருந்தாங்க. அந்த 25 ஒரு மாதிரியா டல்லாகவே ஆகணும்னா அதே மாதிரி டல்லாக தான் இருந்தது. 26 அமோகமாக இருக்குன்னு இருக்காங்க.